பொதுவாக ஜப்பானியர்கள் மீன் உணவை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு தீவு அது. அந்த தீவு மக்களும் அப்படியே மீன் உணவை விரும்பி உண்பவர்கள்தான். அவர்கள் மீன்களை பிடிக்க படகை எடுத்துக்கொண்டு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கடற்பகுதிக்கு செல்வார்கள். மீன்களை பிடித்து கொண்டு அங்கிருந்து கரைக்கு திரும்பி வர 2 நாட்கள் ஆகிவிடும். அந்த குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் மீன்கள் தான் மிகவும் ருசியானதாக இருக்கும். ஆனால் மீன்களை பிடித்து கரைக்கு கொண்டு வர 2 நாட்கள் ஆகிவிடுவதால் அந்த மீனின் சுவை சற்று குறைந்துவிடும். இதனால் மீனவர்கள் கையோடு பனிக்கட்டிகளை கொண்டு சென்று மீன்களை பிடித்ததும் அவற்றை அதில் பதப்படுத்தி கரைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை. புதிதாக பிடிக்கப்பட்ட மீனுக்கும் பனிக்கட்டிகளில் வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை வேறுபடுவதை உணர்ந்தனர். மீனவர்கள் வேறொரு யோசனை செய்தனர். ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்றை செய்து அதில் மீன்களை பிடித்து போட்டு உயிருடன் கரைக்கு கொண்டு வந்தனர். ஆயினும் அத்தனை பெரிய கடற்பரப்பில் நீந்தி கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் 2 நாட்களாக சோம்பி கிடப்பதனால் மீனின் சுவை குன்றிப் போவதாக மீண்டும் குறையை கண்டனர். மீண்டும் யோசித்த மீனவர்கள் புதிதாக ஒரு யோசனை செய்தார்கள். கடலில் இருந்து மீன்களை பிடித்தவுடன் குட்டி சுறா மீன் ஒன்றை அந்த மீன்கள் இருக்கும் தொட்டியில் விட்டார்கள். அந்த சுறாவிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த மீன்கள் எல்லாம் அந்த தொட்டிக்குள் வேக வேகமாக ஓய்வின்றி நீந்தி கொண்டே இருந்தன. இப்பொழுது 2 நாட்கள் கழித்து கரைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மீன்கள் முன்பு இருப்பதை விடவும் மிகச் சுவையானதாக இருந்தனவாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை சுவையாக இருக்க வேண்டுமென்றால் கவலைகளோடே சோம்பி கிடக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்ற மீன் சுவையானதாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்யம் இருக்காது. சோம்பியே தான் கிடப்போம். சுறுசுறுப்பாக இருந்து வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுவோம்.